நிஜமாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ நல்ல விஷயங்களை அவர்களை கேட்க செய்திருப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் ஒரு அடியான் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பது அருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பது ஒரு அருள் தான். அவர் எவ்வளவு பெரிய பாவியாக, அநியாயக்காரனாக, உலகத்திலே மோசமானவனாக இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்க வைப்பது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் அந்த மனிதருக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் அந்த மனிதனை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை இங்கே நாம் கேட்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலிலே அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொரு வாரத்திலும் பேசப்பட்ட அந்த தலைப்புகள், ஏன்னா ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பல தாயிக்கள் உங்கள் முன் உரை நிகழ்த்துகிறார்கள். பொதுவாக பேசப்படக்கூடிய உரைகள் இன்றைய மக்கள் மத்தியிலே எப்படி போகிறது என்று கேட்டால், பேசப்படக்கூடிய நேரத்திலே அந்த செய்தி ஒரு ஆழமான செய்தியாக தெரியும், அந்த செய்தி பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக தெரியும், அந்த செய்தியிலே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலை உருவாகும். ஆனால் அந்த பயான் முடிவடைவதற்குள்ளாக, அந்த பயானை முடிச்சிட்டு இந்த வீட்டிலிருந்து இறங்குவதற்குள்ளாக, எப்படி இந்த பயான் கேட்பதற்கு முன்னால் நம்முடைய உணர்வு எந்த ஒன்றும் அதை பற்றி அறிவில்லாமல் இருந்ததோ, பயானை கேட்ட பிறகும் கூட அப்படியான ஒரு உள்ளத்திலே ஒரு ஆழ பதியவில்லை, அதை பின்பற்றுவதாக நாம் எடுத்து செல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்க ஒவ்வொரு பயான்ல முடியும் பொழுது, இந்த வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கடைசியாக கொண்டு போற செய்தி இருக்கிறதே, அந்த செய்தி தான் முக்கியம். இப்போ 1 மணி நேரம் பேசுறோம், ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் கொண்டு செல்வது ஒரே ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மைய கருத்தை வச்சுதான் 1 மணி நேர பயானையும் நிகழ்த்துவார்கள். அந்த ஒரு மைய கருத்தை சுற்றித்தான் அது சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அதை சுற்றியே பேசப்படும். எனவே பேசப்படுகிற அந்த ஒரு செய்தி கூட எந்த தலைப்பில் பேசப்படுகிறதோ, எந்த தலைப்பு குறித்து குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுகிறதோ, எந்த தலைப்பு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் சொல்லப்படுகிறதோ, அந்த தலைப்புக்கான ஒரு செய்தி கூட உங்களால் இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்ல